ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரம்யா குமார். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலையில் இருக்குங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ரவை எப்படி மேக் பண்ணுறது, அதாவது வந்து ரவையை வந்து எப்படி டேஸ்ட்டாக உப்புமா கிண்டுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடலப்பருப்பு, கடுகு போட்டு நல்லா தாளிச்சுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரவையை வந்து என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு சின்ன கடாய் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு அந்த கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட வறுக்கலாம். நெய் ஊற்றினா எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கலங்க. தேங்காய் எண்ணெய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க. ரவையை மட்டும் கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது வந்து லோ ஃப்ளேமில் மட்டும்தாங்க நம்ம வறுத்து எடுக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, ரவை வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நிறைய ஆயில் ஊற்ற வேண்டியதில்லை. நீங்கள் எடுத்துருக்கிற ரவையை பொறுத்து 1 or 2 டீஸ்பூன் ஊற்றினாலே அளவாக இருக்குங்க. பத்தலை மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் வேணுன்னா கூட நீங்கள் இந்த தாளிப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரவையை வந்து கருகிறதுக்கு விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பொன்னிறமாக வரணும், அவ்வளோதாங்க. ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் இது நல்லா வதங்கட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் ஏற்கனவே சுடுதண்ணி வச்சு கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இதுலேயே கூட ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக வந்து ரவை சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு சைடிஷ்க்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி இல்லது சர்க்கரை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைனா முட்டை பொரியல் அந்த மாதிரி எது கூட எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் ரெடி பண்ண முடியுங்க நம்மளால். உங்கள் பேபிஸ்க்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா வேண்டாட்டி வரமிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. யாருக்கெல்லாம் வெள்ளை ரவை பிடிக்கும் பிடிக்காதுன்னு என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் சமைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, இதுக்கு இது போட்டிருக்கலாம் அது போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு சமைக்கவே தெரியாது. இது கம்மியாக இருக்குது அது அதிகமாக இருக்குதுன்னு மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சமைச்சா சுத்தமாகவே வாயில் வைக்க முடியாதுன்னு உங்களோட நிலைமை இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்லேயும் என் ஹஸ்பண்டுக்கு அப்படிதாங்க. அவருக்கும் சமைக்கலாம் தெரியாதுங்க பெருசாக. ஆனால் வந்து அவர் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவார். ஆனால் பெருசாக சொல்ல மாட்டார். எதுவாக இருந்தாலும் சரி ஓகே, இவ ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பா நம்ம ஏதாவது சொன்னோன்னா அப்படின்ட்டு. ஆனால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவார். ஒரு சிலர் வீட்லையெல்லாம் அப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பாலாம் அப்படி தான் சொல்லுவார், நல்லா இல்லைன்னா அதை சாப்பிடவே மாட்டார். நமக்கு சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. சமைக்கிறவங்க இதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணுங்க. முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக நம்ம சமைக்கணும்னு சமைச்சே தான் ஆகணும். நீங்கள் அதாவது வந்து இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, தண்ணி வந்து 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் வச்சுக்கலாம் தண்ணி. நான் இப்போ வந்து அந்த ரேஷியோவில் வந்து அளந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரவை வந்து நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரவையை வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வந்து நான் எப்படி ஆட் பண்ணிகிட்டே கலரேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரவையை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு அப்படி நல்லா கலரி விடணுங்க. வெள்ளை ரவையை பொறுத்த வரைக்கும் உருண்டையாக, அதாவது வந்து இந்த குலோப் ஜாமுன் இதெல்லாம் ரசகுல்லாலாம் சரி இல்லையா, அந்த மாதிரி வந்து பாலாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே இதாயிரும். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுக்கிறது. கொட்டும் போதும் நீங்கள் அப்படி தான் வந்து நல்லா கலரி விட்டுக்கிட்டே இந்த ரவையை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க, அவசரப்பட்டு ஃபுல்லாக கொட்டிடாதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாதுங்க அந்த ரவையை. இந்த மாதிரி நல்லா அடிக்கடி கலரிட்டே இருங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா மூடி வச்சுருங்க. ரொம்பவும் மூடி வச்சிடாதீங்க. அப்பப்போ எடுத்து கலரிட்டே இருங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரவை ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். ரவை வெந்து வந்துச்சுன்னா ரவை ரெடி ஆயிருங்க. ஒருத்தருக்கு 1 டம்ளர், அதாவது சின்ன டம்ளர் தாங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் டீ குடிப்போம் இல்லையா, அந்த டம்ளர் ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வெந்து வந்ததுன்னா நிறையா வருங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்லா வேகிறதுக்கு விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ரவை நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணாலே போதுங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா சம்பா ரவை, அதாவது வந்து எங்கள் வீட்டில் கோதுமை ரவை சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க. அந்த ரவையை வேணால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. இந்த ஒயிட் ரவையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி கொலன்னு, அதாவது வெண்பொங்கல் மாதிரி செஞ்சிங்கன்னா தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரவை எப்படி டேஸ்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வேணாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ, பாய் பாய்.